சிற்பங்கள் எத்தனை வகைப்படும்? சிற்பங்கள் எத்தனை வகைப்படும்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. முழுக்க இலவச பயிற்சி நிலையம். தொடர்ந்து நீங்கள் போட்டி பெறுவது மூலமாக அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ கிளாஸு, ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? நான்கு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நான்கு. கற்க கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார்? கற்க கவிஞர்கள், கற்கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சிற்பங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சிலப்பதிகாரம். ஃபோர்த் கொஸ்டின். கற்சிற்பங்கள் அமைந்திருக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? கற்சிற்பங்கள் அமைந்திருக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சோழர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சோழர். நெக்ஸ்ட். பல்லவர் காலத்தில் மாளிகைகளில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை கூறும் நூல் எது? பல்லவர் காலத்தில் மாளிகைகளில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை கூறும் நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? மணிமேகலை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மணிமேகலை. கரெக்டான மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல மார்க் எவ்வளோன்னு சொல்லணும். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? முதலாம் ராஜராஜ சோழன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். முதலாம் ராஜராஜ சோழன். ஏழாவது கேள்வி. கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் யார்? கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா?
முதலாம் ராஜேந்திர சோழன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 8th கொஸ்டின். தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? இரண்டாம் ராஜராஜன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இரண்டாம் ராஜராஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்கள் அமைந்துள்ள இடம் எது? நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்கள் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். நார்த்தாமலை. நார்த்தாமலை. 10வது கேள்வி. இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவிலில் சிற்பங்கள் உள்ள இடம் எது? இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவிலில் சிற்பங்கள் உள்ள இடம் எது? ஏ, பி, சி, டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கொடும்பாலூர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கொடும்பாலூர். நெக்ஸ்ட் 11வது கேள்வி. திருவரங்கம் கோவில் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா? சோழர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சோழர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கள் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஏ, பி, சி, டி? ஆன்சர் பார்க்கலாமா? திருநாதர் குன்று. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். திருநாதர் குன்று. அடுத்து 13வது கேள்வி. தமிழ்நாடு அரசு எந்த இடத்தில் சிற்ப கல்லூரியை நடத்தி வருகிறது? தமிழ்நாடு அரசு எந்த இடத்தில் சிற்ப கல்லூரியை நடத்தி வருகிறது? ஏ, பி, சி, டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி மாமல்லபுரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. மாமல்லபுரம். நெக்ஸ்ட். யாருடைய ஆட்சி காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? விஜயநகர மன்னர்கள். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்களில் அல்லாதது எது?
ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தஞ்சாவூர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், தஞ்சாவூர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், பல்வேறு ஓசைகளை எழுதும் இசை கல்தூண்களை அமைத்தவர் யார்? பல்வேறு ஓசைகளை எழுதும் இசை கல்தூண்களை அமைத்தவர்கள் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ விஜயநகர மன்னர்கள். ஆப்ஷன் ஏ விஜயநகர மன்னர்கள். 17வது கேள்வி, முதலில் நிற்கும் நிலைமொழிகளோடு அதை தொடர்ந்து வரும் வருமொழி இணைந்தால் என்ன நடக்கும்? முதலில் நிற்கும் நிலைமொழியோடு அதை தொடர்ந்து வரும் மொழி இணைந்தால் என்ன நடக்கும்? ஆன்சர் பார்க்கலாமா? புணர்ச்சி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், புணர்ச்சி. டக்கு டக்குன்னு தட்டி விடணும். தினமும் 7 மணிக்கு தமிழ் நடந்துட்டு இருக்கு. எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இனிமே உங்களுக்கு தினமும் ஆங்கிலமும் வரும். அது எப்ப வருங்கிற டைமிங் ஷெட்யூல நாங்க போட்டுருவோம். சண்டே ஸ்பெஷலா கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சேம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்டோட வரும். டெய்லியுமே டைமிங் மட்டும் நாங்கள் அப்டேட் பண்றோம். ஆன்சர் பார்க்கலாம். 4. ஆப்ஷன் சி. புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவும் இன்றி இயல்பாக புணர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இயல் வாரியா தான் தேர்வு வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த இயல் வாரியான தேர்வை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கோ, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் அதில் தான் நாங்கள் ஷேர் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். கம்மிங் வீக் மண்டேல இருந்து உங்களுக்கு அதில் மெட்டீரியல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சேனல் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் பார்க்கலாம். இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பார்க்கலாமா? 6. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பார்க்கலாமா? 3. ஆப்ஷன் டி. கரெக்டா தான் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல மார்க் சொல்லணும் எவ்வளோன்னு கமெண்ட்ஸ்ல. குற்றியலுகரத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு? ஆன்சர் பார்க்கலாமா? அரை மாத்திரை. ஆப்ஷன் சி. 23வது, 1970 அன்பளிப்பு என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும், டக்கு டக்குன்னு சொல்லணும். இரவு 7 மணிக்கு தமிழ் தேர்வு வரும். 8:30க்கு சயின்ஸ் ஆர் சோஷியல் மேஜர் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வரும். ஸோ அதை படிச்சுட்டு இருந்தாங்க. டெய்லியுமே இப்படிதான் வரும். இது எக்ஸாம் வரைக்கும் சேம் இதே டைம் டேபிள் தான். அடுத்து இங்கிலீஷ்க்கு, சைக்காலஜிக்கு, மேக்ஸுக்கு மட்டும் நான் டைம் வந்து அப்டேட் பண்றேன்.
ஆன்சர் பார்க்கலாம். அழகர் சாமி, இந்த அழகிரி சாமின்னு வரும், அழகிரி சாமி ஏதான் சரியான பதில். நெக்ஸ்ட் 1979 சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஜானகிராமன், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து 25வது குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பார்க்கலாமா? 6, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கரெக்டா அந்த மார்க் போட்டே வாங்க. நெக்ஸ்ட் 1987 முதலில் இரவு வரும் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? முதல்ல இரவு வரும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக யாரு சாகித்ய அகாடமி விருது பெற்றா? 1987ல. ஆன்சர் பார்க்கலாமா? அசோகமித்திரன், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அசோகமித்திரன். 2008 சாகித்ய அகாடமி விருது பெற்ற மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் சிறுகதை எது? 2008 ஆன்சர் பார்க்கலாமா? மின்சார பூ, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். டக்கு டக்குன்னு தட்டி விடணும். 2010 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாஞ்சில் நாடன் அவர்களின் சிறுகதை எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, சூட்டிய பூ சூடாக இருக்க. சூடா இருக்க, சூட்டிய பூ சூடா இருக்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 29வது கேள்வி. 2016 சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசன் அவர்களின் சிறுகதை எது? 2016ல. எல்லாமே ரிப்பீட்டடா வந்தது. பிவைக்கு அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஒரு இயர்லயே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதனால இயல் வாரியா தமிழ்ல வைக்கிறோம். அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு அழகான ஆன்லைன் கிளாஸஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு டெய்லியுமே ஆன்லைன் கிளாஸ் கொடுக்க போறோம். இங்கிலீஷ், மேக்ஸ், சைக்காலஜி பிளஸ் டெஸ்டோடு சேர்ந்து வரும். டைமிங் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம், மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ஆன்சர் பார்க்கலாமா? ஒரு சிறு இசை, ஆப்ஷன் சி. ஒரு சிறு இசை. 30வது கேள்வி. தனது ஜப்பான் பயணங்களை உதய சூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஜானகிராமன், ஆப்ஷன் பி தான் சரியான பதில்.
ஓகே, இந்த தேர்வுல நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்க, இந்த தேர்வு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இதை தொடர்ந்து உங்களுக்கு நாளைக்கு அடுத்த இயல் படிச்சுட்டு வந்துருங்க. அதே மாதிரி சேம் டைம் தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் வரும். 8 மணிக்கு உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஆர் சோஷியல் லைவ் டெஸ்ட் வந்துடும். ஸோ 2 மேஜர்ல எந்த மேஜரோ அவங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் சயின்ஸ், ஒரு நாள் சோஷியல் இருக்கும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ். தமிழ் 7 மணிக்கு வந்துடும். சயின்ஸு சோஷியல் 8 மணிக்கு வந்துடும் நைட்டு. இனி மார்னிங் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போடுறதா இருக்கும். இங்கிலீஷு, மேக்ஸு, சைக்காலஜி இந்த 3ம் மார்னிங்ல வரும். அது என்னென்ன டைப்ல வரும், டெஸ்டோட சேர்ந்து வரனால டெஸ்ட் எப்படி நீங்க எழுதணும், மெட்டீரியல்ஸ் எங்க உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வர்ற வீக்குள்ள நாங்கள் இந்த கம்மிங் வீக்ல உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்றோம். ஓகேயா, ஷெட்யூல் படி அப்டேட் பண்றோம். அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி போட்டதையும் இயல் வரை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இயல் 6. அடுத்து நீங்க இயல் 7 படிச்சுட்டு வந்துருங்க. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டி தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது முழுக்க இலவச பயிற்சியும். தொடர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, பாய், ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.